எவ்வளவு பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்க. இதுதான் நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம் இது. இல்ல அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. சாதாரண மக்கள், அவரு சாதாரணமா இருந்து வந்தவர் தான். இதனால பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்க. அங்கேயே இறக்கி விடுறாங்க, கை குழந்தை வச்சு நாங்க நடந்து வரோம். இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரோம் பொதுமக்கள். எவ்வளவு பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்க. இதுதான் நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. தமிழகத்தினோட நல்ல எழுச்சி இவங்க தான். இவங்க சிஎம் வந்த சரி சார், 3 மணிக்கு மேல ஆஃப் பண்ணிட வேண்டியதானே. 3 மணிக்கு 3 to 7 அவர் வராரு, பேசுறாரு, அவரோட பாதுகாப்புக்கு எல்லாமே செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு இப்பையில இருந்து காலையில 9 மணில இருந்தா 9 மணில இருந்து ஆஃப் பண்ணிட்டு இப்ப இது வரைக்குமா இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ இருக்காரு, இந்து சமயத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் இதுக்கு ஏதாச்சும் பேசுறாரா? எம்எல்ஏ ஆபீஸே பூட்டி கிடக்குது சார். இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? என்ன சார், ஆட்டோல நாங்க என்ன பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள் எப்படி ஆட்டோவில் போயிட்டு 100 ரூபா 150 ரூபான்னு கேட்பாங்க. அதுல எப்படி சார் ஏறி போக முடியும் சொல்லுங்க சார். நாங்களே 13 ரூபா 10 ரூபா சில்லறையை வச்சுட்டு வண்டியில பஸ்ல வரோம். அந்த பஸ்ஸை நீங்க சுத்தி விட்டுட்டு அமுச்சு விடுறீங்க. நாங்க எப்படி இதுல வர முடியும்? ஆட்டோ கொடுத்து 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நாங்க வர முடியுமா? பாருங்க அப்படியே நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல. இதெல்லாம் தமிழகத்தின் எதிர்காலம் நாரகொலியா நாசமா போயிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ற எதிர்காலம். தமிழகத்தின் எதிர்காலம் நாசமா போயிருச்சு. அவ்வளவுதான். மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம் இது. நன்றி, வணக்கம். நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். நாங்க பர்ச்சேஸ் பண்ண திருச்சி வரோம். இப்போ அங்கேயே இறக்கி விடுறாங்க, கை குழந்தை வச்சு நாங்க நடந்து வரோம். இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்க. என்ன சொல்றது, இதுக்கு மேல என்ன சொல்றது? இல்ல அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. சாதாரண மக்கள், அவரு சாதாரணமா இருந்து வந்தவர் தான். இதனால பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்க. பொதுமக்கள் இடையூறு தேவையில்ல. அவரு விஜய் சிஎம்னாலும் மனுஷன் தான், பிஎம்னாலும் எல்லாம் மனுஷன் தான். அப்படிங்கலாம் அவங்க வரதுக்கு ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பண்ணுங்க. இதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எத்தனை மணிக்கு வருவாருன்னு என்ன தெரியாது. அது எதுக்கு பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும் சொல்லுங்க. எவ்வளவு சிரமம். ஹேண்டிகேப்ட் இருக்காங்க, கை குழந்தை வச்சுட்டு வராங்க, எல்லாத்துக்கும் சிரமம் தானே. பாத்தீங்கன்னா பொறுத்தவரை எப்பவுமே பிளாக் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரதமரே வந்தாலும் சரி பிளாக் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இது விநாயகர் சதுர்த்தி அப்ப மட்டும்தான் இங்க காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது எப்பவுமே வழக்கம். வருஷத்துல ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் பிளாக் பண்ணுவாங்க. பிரதமர் வந்தா கூட காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இல்ல. இது முதல் தடவையா, என் வயசுக்கு விவரம் தெரிஞ்ச முதல் தடவையா அந்த மாதிரி பாக்குற ஒரு முதலமைச்சர் வரான்னு சொல்லி காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். போன ஆட்சியாளர்கள் அராஜகம் பண்ணாங்க. அராஜக போக்குனாலதான் அவங்கள மாத்தி மக்கள் வாக்களிச்சு இப்ப உங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதை விட அதிகமான அராஜகம் பண்ணா நாங்க என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல எங்கிட்டாலும் வரலாம். போன தடவை ஸ்டாலின் வந்திருந்தாரு, ஜெயலலிதா வந்தப்ப கூட வந்திருக்காங்க. அவங்க வந்தப்ப கூட இது மாதிரி காவேரி பாலம் பிளாக் பண்ணது இல்ல. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை, போக்குவரத்துல உள்ள ஏரியாவை பிளாக் பண்ணாங்களே ஒழிய இந்த அளவுக்கு பிளாக் பண்ணது இல்ல. இப்ப காலையில பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து இன்னைக்கு இல்ல ஒழிய வேண்டும், வண்டி இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாமே நடந்து போறாங்க. இவ்வளவு தூரம் நடந்து போறாங்க. இதுதான் உங்களோட ஆட்சியா? மக்களோட ஆட்சின்றது இதுதானா? போன ஆட்சியாளர்கள் கூட இவ்வளவு அராஜகம் பண்ணல சார். இந்த மாதிரிலாம் நடக்கல. இப்ப ஆட்டோ எல்லாருமே பிடிச்சி போக முடியாது. 100 ரூபா 150 ரூபாய் பிடிச்சி போக முடியாது. எல்லாரும் போக முடியாது. இன்னைக்கு எனக்கு வேலையே கிடையாது. இந்த பஸ் இல்லாதனால ஆளுங்களாம் வேலைக்கு ஆரம்பிட்டாங்க. நான் கான்ட்ராக்ட் லேபர் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வேலை இல்ல, ஒரு நாள் வேலை போயிடுச்சு, எங்களுக்கு வேலை இல்ல. யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சரியில்லை. ஒரு முதலமைச்சர் வராங்கனாக்க இதை இது பண்ண கூடாது இல்ல, பிளாக் பண்ண கூடாது இல்ல. அவங்க எப்பயோ வந்துட்டு போறாங்க. அவங்க போற வரவங்களுக்கு வழி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. டிஎம்கே ஆட்சியில அப்படி கிடையாது. ரொம்ப இது பண்றாங்க. இதெல்லாம் சரியில்லை. அது என்ன நடக்குமோ அப்புறம் நம்ம சொல்லக்கூடாது. என்னங்கம்மா? கலைமகள்.